வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தென்னை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வெற்றிலை பாக்குத்தட்டை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தேன். மா, கத்தி இருக்குதுங்களா என்றான் மின்சார ரிப்பேர்காரன். ஏன்பா, உங்க வேலைக்கு வேண்டிய சாமான்களை கூட கொண்டு வரக்கூடாதா என்று முணுமுணுத்து கொண்டே எழுந்தேன். அதை எடுத்து கொடுக்காவிட்டால் அவன் அதே சாக்காக போய்விடுவான். மாடி அறைக்கு இன்று விசிறி போட்டாகாது. ஆயிற்று. இதோ நாளைக்கு எல்லோரும் திடுதிடுவென்று வந்து இறங்கி விடுவார்கள். பிறகு திமிலோகந்தான். வெற்றிலையை துடைத்துவிட்டு சுண்ணாம்பு தீற்றினேன். டொக் டொக் என்று கம்பை நாட்டிக்கொண்டு வந்துவிட்டாள் என் அத்தை, என் மாமியார். அத்தை, சற்று படுத்து கண் அயரக்கூடாதா? ராத்திரி கூட தூங்கவே இல்லையே என்று கூறிக்கொண்டே எழுந்தேன். அவசர அவசரமாக 2 வெற்றிலையை கிழித்து வாயில் திணித்து கொண்டு ஒரு பிடி பாக்குப் பொடியையும் போட்டு கொண்டேன். அதற்குள் அத்தையின் கம்பு வெற்றிலை தட்டில் டொக்கென்று ஊன்றி சுண்ணாம்பு கரண்டான ஒரு புறமும் பாக்கு கிண்ணம் ஒரு புறமுமாக பறக்க அடித்து தாம்பாளத்தை ஒரு தட்டாமாலை ஆட்டிவிட்டது. அத்தை, இப்படி வா, எதிரே கம்பம் முட்டிக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக கையை பிடித்து வழியாக திருப்பினேன். எங்கே போனாலும் சாமான், இந்த பசங்கள் கையை முறிக்க வேணும் என்றாள் அத்தை. எங்கே, நீயும் ஓர் இடமாக சிவனே என்று இருக்க மாட்டேன் என்கிறாயே, சற்று அலுப்பு தீர படுக்க கூடாதா என்றேன். கனிவு சொட்டாவிட்டாலும் எரிச்சலாவது தெரியாமல் இருக்க பாடுபட்டேன். ஆமாம், படுத்து கொள்ளத்தான் திண்ணை சவரணையாக வைத்திருக்கிறீர்களே, இடித்து கொட்டி விட்டானே உன் அகமுடையான், என் தலையிலே கொட்டுகிறார் போல, கட்டையை போட சான் இடம் இல்லை என்றாள் அத்தை. நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. பொறுமையாக கையை பிடித்து அழைத்து சென்ற கூடத்தில் அவளுக்கென்று போடப்பட்டிருந்த விசிறி பலகையில் படுக்கவிட்டு கூரையில் தொங்கிய மின் விசிறியை முடுக்கிவிட்டேன். சற்று நேரம் அவள் பக்கத்தில் அமர்ந்த கையை தடவினேன். அவள் உறங்கிவிட்டாள். இன்னும் எத்தனை நிமிஷமோ விழிக்க. மீனோ, மீனோ. மீனும் முதலையும் அதிகாரத்தை பார்க்கவில்லை. என் அத்தையின் அருமை கை குழந்தை. என் கணவரின் அதிகார குரல்தான் அது. மீனோ. என்ன? ஒரு டம்ளர் ஜில்லுன்னு ஜலம் கொண்டு வாயேன் குடிக்க. நல்ல பெண்ணாமே நீ. வேடிக்கைக்கு என்ன குறைச்சல்? காரியமாக வேண்டுமென்றால் எல்லோருக்கும் இந்த மீனா மீனுவாகவும் மீனு குட்டியாகவும் கூட ஆகிவிடுவாள். குடிக்க தண்ணீரை கொண்டு நீட்டினேன். அப்பொழுது எங்கிருந்தோ காத்து கொண்டிருந்த சதிகாரன் மாதிரி என் சின்ன பிள்ளை முரளி வந்து சேர்ந்தான். என் காலை கட்டி கொண்ட அழகு, தண்ணீர் அனைத்தும் அப்படியே என் கணவர் மீதும் அவர் படித்து கொண்டிருந்த பத்திரிகை மீதும் அபிஷேகமாயிற்று. இடியட் என்று கோபத்தோடு எழுந்தார் அவர். இடியட் நான் அல்ல, தோ இருக்கிறதே இந்த பிசாசுதான் என்றேன் நானும் சுட சுட. அம்மா, 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 பாபுக்கு மட்டும் 6 கம்பி மத்தாப்பும் 3 பட்டாசு கட்டும் கொடுத்திருக்கிறாயே அம்மா, எனக்கு மட்டும் என்று அவன் காலை உதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தான். அம்மா, அவனுக்கு விஷ்ணு சக்கரம் 5 கொடுத்தாயே அம்மா, அது மட்டும் என்னவாம் என்று கேட்டபடியே கையை நீட்டிக்கொண்டு வந்தான் பாபு. 2 பேருமே எடுத்து கொண்டு விட்டார்கள் அம்மா, எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாள் என் பெண் சுதா. நான் 2 காதையும் கையால் பொத்திக் கொண்டேன். தலை வெடித்து விடும் போல் இருந்தது. மாடியில் வேறு அவன் என்னத்தையோ இடித்து துவம்சம் செய்கிறான் போலும். மீனோ, மாடி அறையை வேலைக்காரர் போன பிறகு சுத்தமாக அலம்பிவிட சொல் என்றார் கணவர். அம்மா, எனக்கு மத்தாப்பு, எனக்கு. பொறுமை வெடித்தது. இந்த ரகளையை பார்த்தும் பேசாமல் வேஷ்டி மாற்றுவதும் அலம்புவதற்கு ஆக்கினைகள் பிறப்பிப்பதுமாக நிற்கிறாரே என் கணவர் என்று அவர் மீது பற்றி கொண்டுதான் வந்தது. கையில் கிடைத்த குழந்தைகளை பிடித்தேன். யார் முதுகு யார் தலை என்று பார்க்காமல் ஆத்திரத்துடன் போட்டு விட்டேன். அவர் என் கையை பிடித்தார். என்ன மீனோ, புத்தி கித்தி கலங்கி விட்டதா? குழந்தைகள் தீபாவளி சமயத்தில் பட்டாசு கேட்காமல் இருப்பார்களா? உன்னை தவிர யாரை கேட்பார்கள் என்று அவர் கடுமையாக பேசினார். குழந்தைகளை இழுத்து அணைத்து கொண்டார். எனக்கு துக்கம் புடைத்து கொண்டு வந்தது. பேசாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று வந்து விட்டேன். ஆமாம், அவர்களுக்காகவாவது நான் இருக்கிறேன். நச்சரித்து கொல்லுப்பட அவர் இருக்கிறார். அவர்களை அணைக்க எனக்கு யார் இருக்கிறார்கள்?
இனி யாருக்கும் சொல்கிறேன். அத்தை மகனை மணக்கவே கூடாது. அதிலும் தாய் தந்தை அற்ற பெண்களை எடுத்து வளர்த்த அத்தையின் பிள்ளையை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. தாமரை குளத்தில் கால் வைத்த மாதிரி விடுபடாத சிக்கலில் மாட்டிக்கொள்வது போலத்தான் மேலே பார்த்தால் ரம்யமாக இருக்கும். ஆனால் கடலை மாவை எடுத்து கொடுக்காமலே வந்து விட்டீர்களே அம்மா, அடுப்பு வீணாகிறது என்று அன்று எனக்கு ஒத்தாசைக்காக வந்திருந்த சமையற்கார அம்மாள் கேட்டாள். மௌனமாகவே கடலை மாவு டப்பாவை எடுத்து கொடுத்தேன். சலித்து கொள்ள வேண்டுமா? இப்படி ஒரு கேள்வியா? நான் சல்லடையை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் போனேன். மாவை சலித்து கொடுத்துவிட்டு கும்மட்டியிலே மைசூர் பாகுக்காக உருளியை போட்டேன். டொக் டொக். என்ன அத்தை? என்ன செய்கிறாய்? எங்கேயோ போய் விடுகிறாயே, குடிக்க தண்ணீர் வேண்டும். நான் ஒரு டம்ளர் தண்ணீரை மொண்டு எடுத்து கொண்டு வந்து அத்தையை பிடித்து ஒரு நாற்காலியில் அமர்த்தி குடிக்க வைத்தேன். இங்கேயே இரு அத்தை, இங்கே பார், அடுப்பு மூட்டி வைத்திருக்கிறேன், பேசாமல் ஒரே இடமாக இரு. கூப்பிடு, நான் வருகிறேன், இங்கேதான் எதிரிலேயே இருக்கிறேன். ஆமாம், ஒரே இடமாக இருக்கிறதுக்கு சவரணையாக திண்ணை வச்சிருக்காயே. அத்தைக்கு வயசு 80. 2 வருஷமாக கண் மங்கிக் கொண்டே வந்தது. ஆபரேஷன் செய்தும் பயன் இல்லை. 2 கண்களும் தெரியவில்லை. புத்தி மாறாட்டமாகிவிட்டதோ என்னவோ. ஆபரேஷன் ஆனவுடனே ஜுரம் வந்தது. எழுந்தது முதல் இதேதான். ஆனால் அத்தைக்கு மட்டும் இடைக்கழி தென்னையை இடித்ததில் முதலில் இருந்து விருப்பம் இல்லை. முதலில் ஆட்சேபித்து விட்டும் பிறகு பேசாமலும் இருந்தாள். இப்பொழுது அதுவே அடிமனதில் இருந்து எழும்பி வந்து சதா என் முன்னே ராட்சச ஆட்டம் ஆடுகிறது. திண்ணையை இடிக்காமல் என்ன செய்வது? பழைய காலத்தில் இடை கழி திண்ணையும் வாசல் திண்ணையும் அப்போதைய சமூக பழக்க வழக்கங்களுக்கு நன்றாக இருந்தன. இப்பொழுது என்ன செய்கிறது? அந்த இடைக்கழி திண்ணையை இடித்து தள்ளிவிட்டு ஒரு சுவரை எடுத்து நகர்த்தி கட்டின பிறகுதான் அங்கே ஒரு நல்ல காற்றோட்டமான அறை கிடைத்தது. சோஃபா செட் போட்டு அலங்காரமாக இருக்கிறது. 4 பெரிய மனிதர்கள் வந்தால் கௌரவமாகவும் சௌகரியமாகவும் இருக்கிறது. அத்தைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்பொழுது தெரிந்துதான் அத்தை படுப்பது வழக்கம். இப்பொழுது அத்தைக்கு கூடத்தில் நல்ல தேக்கு விசி பலகை போட்டு அதில் மெத்தென்ற மெத்தை தைத்து மான் தோல் போட்டு மூடி செய்திருக்கிறோம். திருப்தியாக இருந்தாள். புத்திக்கு மாறாட்டம் வந்தது. திண்ணையை கொண்டு வா என்கிறாள். மீனா? யார்? அடுத்த வீட்டு அம்புலு மாமி வந்திருக்கிறாள். வாருங்கள் மாமி என்று அழைத்தேன். அடுப்பில் கிளறியபடியே. மைசூர் பாகம் மணக்கிறதே, மாப்பிள்ளை வருகிறாராக்கும். ஆமாம், நாளைக்கு வந்து விடுவார்கள். பெரிய அத்தானும் மன்னியும் குழந்தைகளும். சாயங்காலம் பெண் மாப்பிள்ளை சம்மந்தி வருவார்கள். உன் அத்தை எப்படி இருக்கிறாள்? தோ நாற்காலியில் இருக்கிறாள் பாருங்கள். கண் தெரியவில்லை, கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது. கட்டி போடுவானேன், நிம்மதியாக தலை சாய்க்க இடமில்லை. திண்ணையை இடித்து கொட்டிவிட்டாள் மகாராஜி. திண்ணையை இடித்திருக்க கூடாது மீனா, பாவம், அதே மனசை உலுக்குகிறது. திண்ணையை இடிக்காமல் என்ன செய்வது? தோ மாப்பிள்ளை வரப்போகிறார். கலெக்டர் மாப்பிள்ளை வந்தால் அவரை அடுக்கலையிலே பெஞ்சி போட்டு உட்கார்த்தலாமா? இல்லை, அவர் சகஜமாக நம்மோடு கூடத்தில் இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். அவரை பார்க்க 4 பேர் வருவார்கள். இருந்தாலும் திண்ணையை இடித்திருக்க கூடாது. சரி, இவர்களுடன் பேசி பயன் இல்லை. மைசூர் பாகை இறக்கி கொட்டிவிட்டு இரும்பு சட்டியை போட்டு முந்திரி பருப்பு வறுக்க ஆரம்பித்தேன். அம்புலு மாமி போனாள். சாவித்திரி மாமி வந்தாள். அப்பொழுது அத்தை எழுந்து அடுப்படிக்கே வந்துவிட்டாள். மெதுவாக அவளை பிடித்து திருப்பினேன். மாட்டேன் என்று மறுக்கிறாள். அத்தை, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கிறது. நீ வேற தொல்லை கொடுக்கிறாய். வா, வாசல் பக்கம் வந்து கொஞ்சம் உட்கார். பாப்பு, முரளிக்கு கதை சொல்லேன். எங்கேடி குழந்தைகள் என்று கேட்டுக்கொண்டு அத்தை திரும்பி விட்டாள். ஆனால் சாவித்திரி மாமி இழகவில்லை. உதட்டை மடித்து கொண்டு இடுப்பில் கையை வைத்தபடியே என்னையே பார்த்து நின்றாள். மீனா, அதட்டாதே, வயசாகிவிட்டது. பாவம், இரத்த கலப்பு மனுஷினி. நீயே இப்படி பேசினால் எப்படி? பொறுமையாக இரு. அவளுக்கோ 2 பிள்ளை, பெண் இல்லை. நாளைக்கே நீயும் இந்த நிலைக்கு வந்தால்? வேலை இருக்கிறதே மாமி. அத்தையை நான் கோபித்து கொள்ளவில்லை என்றேன். என் கண்ணில் நீர் முட்டிற்று. தேள் கொட்டியது போல தைத்தது. ஆனால் வெளிக்கு காட்டிக் கொள்ளாமல் அவர்களுக்கு பதில் அளித்தேன். ஒரு கதையில் ஒரு வாக்கியம் கூட சொல்ல போவதில்லை அத்தை. இதோ வந்துவிடப் போகிறாள், டொக் டொக் என்று. இவர்கள் எனக்கு உபதேசம் அளித்து சாபம் கொடுக்கிறார்கள். தேங்குடல் பிழிய வேண்டுமா, ஓமப்படி போதுமா என்று சமையல்காரி அம்மாள் கேட்டாள்.
தேங்குழல்தான் மாப்பிள்ளைக்கு மிகவும் பிடிக்குமாம். எங்கள் பெண் எழுதியிருக்கிறாள் என்றேன். மீனோ, என் கணவர் குரல் கேட்டு எழுந்தேன். அப்பொழுதே குடிக்க தண்ணீர் கேட்டார். குழந்தைகள் கொட்டி ஆர்ப்பாட்டம் செய்ததில் கண்ணில் நீரை நிரப்பிக் கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது மனம் குறுகுறுவென்றது. ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு, மாமி காஃபிக்கு ஜலம் வைத்து விடுங்கள் என்று பணித்துவிட்டு முன்பக்கம் விரைந்தேன். அப்பொழுதே கேட்டீர்கள் இந்த பிசாசு படைப்படுத்தின பாட்டிலே, தாயை போல மக்கள், நூலை போல சேலை. இருக்கட்டுமே, அப்படித்தான். புடவைக்காரர் வந்திருக்கிறார், ஏதாவது எடுக்கப் போகிறாயா? ஆர்டர் கொடுத்தது வந்திருக்கும், வாங்கி வைக்க கூடாதா? இதற்கு என்னை கூப்பிட வேண்டுமா? ராணியம்மா உத்தரவின்றி ஒன்றுமே நடப்பதில்லையே இந்த வீட்டில். சரிதான், கையிலே என்ன தந்தி? அண்ணாவும் அண்ணியும் இப்பொழுதே வருகிறார்களாம். காரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்கிறார்கள். சந்தோஷம் என்று முணுமுணுத்தேன். என்ன சொன்னாய்? கடுமையாகிவிட்டது அவர் குரல். பெண் மாப்பிள்ளையோடு வராமல் அந்த மட்டும் இப்போது வருகிறார்களே, சந்தோஷம் என்று விளக்கினேன். உனக்கு வேலை செய்ய கையால் ஆகவில்லை, அவர்களை ஏன் குறை கூற வேண்டும்? போ போ, காஃபி போடு. புடவைகள் நீங்கள் வாங்கி வைக்கிறீர்களா? ஓஹோ, வாங்கி வைத்துவிட்டு கையோடு எலக்ட்ரிக்காரனுக்கு 5 ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டு போ மீனோ. புடவைகளை பார்த்து கொண்டிருந்த நான் நிமிர்ந்தேன். மீனு, முரளிக்கும் பாபுவுக்கும் நல்ல துணிமணி போடேன், கூட அழைத்து கொண்டு போகிறேன் என்றார் அவர். பீரோவில் இருந்து 2 நிஜாரும் சட்டையும் எடுத்து பாபு முன் போட்டுவிட்டு புடவைகளை எடுத்து வைத்துவிட்டு நான் கிளம்பினேன். அம்மா, வேலையாகிவிட்டது. இது மின்சார கம்பெனிக்காரன். தோ 5 ரூபாய். டொக் டொக். அத்தையை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்களேன், காஃபி போட்டுவிட்டு நான் ஓடி வந்து விடுகிறேன் என்று கெஞ்சினேன். வேற வழி? அம்மா, இங்க வா, என்கிட்ட உட்கார். இன்றைக்கு அண்ணா வருகிறான். வரட்டுமே, உட்கார இடம் கிடையாது, திண்ணையை உடைச்சி எரிஞ்சாச்சு. நான் காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்ததும் அவர் வாங்கி குடித்து விட்டு கிளம்பினார். பாபுவும் முரளியும் முதலிலேயே காரில் போய் உட்கார்ந்து விட்டார்கள். அத்தை பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். அவர் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி விட்டு, அண்ணா வந்தால் உட்கார இடம் இல்லை என்றார். அத்தை உரத்த குரலில் ஆரம்பித்து விட்டாள். அவர் பாட்டுக்கு விளையாட்டாக பேசி போய்விட்டார். அத்தையை அடக்கவே முடியவில்லை. அப்பா படுத்துக் கொள்கிற இடம் அநியாயமாய் இடித்து விட்டானே, உட்கார இடமில்லாமல். நெல்லடி நடுத்தெருவிலே என்று கருவி விட்டான். திண்ணை. அத்தையை ஆஸ்வாசப்படுத்தி ஒரு விழுங்கு காஃபியும் கொடுத்து பட்சணமும் கொடுத்தேன். அத்தைக்கு கண்தான் கோளாறு, காது பல் யாவும் நன்றாக இருந்தன. எப்படி இருந்த அத்தை இன்று இப்படி இந்த வீட்டில் தலை தீபாவளி நடக்கப் போகிறது என்றால் எப்படி பம்பரமாக சுழலுவாள்? என்ன நிர்வாகத்திறன், எத்தனை அன்பு! என்னை வளர்த்து பெரியவளாக்கி தன் வாரிசுக்கு வீட்டுக்கு சேர்த்து விட்டாள். எவ்வளவு விமர்சையாக என் நாத்தனார் கல்யாணங்கள், என் கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கும். இப்பொழுதோ சதா, ஏண்டி, வாயில் வராத வசை சொற்களை எங்கிருந்தோ பொறுக்கி கொண்டு வந்து என் மீது வீசுகிறாள். உறக்கம் போய்விட்டது. இதே புலம்பல், இதே சத்தம். இரவானால் குரல் எங்கிருந்தோ எழுப்பி விடுகிறதே. பூட்டி வைக்க வேண்டி வருமா? கடவுளே, அதை விட நீ அத்தையை அழைத்து கொண்டு விடு. செத்தால் கூட நெஞ்சு வேகாது. நீங்கள் திண்ணையை இடிச்சிருக்க கூடாது. அக்கம் பக்கத்தினர் சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள். வேண்டுமென்று அத்தையை பழி வாங்கவா நாங்கள் இடித்தோம்? வேறு வழி? சுற்றுப்புறத்தோடு தோட்டத்தோடு இருந்த பங்களா வீட்டை விட்டு இங்கு வந்தது அத்தைக்காகத்தான். தன் வாழ்நாளில் பெரும்பாலும் இருந்த பூர்வீக வீட்டுக்கு வர வேண்டும் என்றாள். வந்தோம். தெரு வீடு, கார் விட இடம் இல்லை. மதிப்புக்காகவும் கொஞ்சம் வசதிக்காகவும் ஒரு திண்ணையை இடித்து விட்டால்? மீனா, சண்டாளி! என்ன அத்தை, திண்ணையை இடித்து வாரி விட்டாயே, நான் எங்கேடி நிற்கிறது? நான் என்ன பதில் சொல்வது? நல்ல காலம். அதற்குள் பெரியப்பா பெரியம்மாவையும் தமக்கைகளையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார்கள். முரளியும் பாபுவும். அத்தை, பெரிய அத்தான் வந்திருக்கிறார் பார்த்தாயா? குழந்தைகள் சுதா, மது, ரேகா எல்லோரும். ஏதோ தோ பாட்டி என்றான் முரளி, அவள் கையில் ஒரு திராட்சை பழத்தை திணித்தபடியே. வரட்டும், திண்ணையை இடித்து விட்டாயே, சொல்கிறேன் உன் கையை முறித்து. திண்ணை திண்ணை திண்ணை. எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல தலை சுழலுகிறது. பேசாமல் இந்த தலை தீபாவளியை டில்லியிலேயே செய்திருக்க கூடாது இவர்கள். இங்கே வந்து என் பிராணனை எடுக்கிறார்கள். வருகிறவர் போகிறவர் மத்தியில் அத்தையை எப்படி பாதுகாப்பதோ? எத்தனை பேர் இன்னும் இடித்து காட்டுவார்களோ, கேலி செய்து சிரிப்பார்களோ? வாங்கள் மன்னி என்றேன். ஏண்டி மீனா, மிகவும் சோர்ந்து கிடக்கிறாய்?
என்று கேட்டாள் என் ஓரக்கத்தி. 10 நாட்களாக அத்தைக்கு அதிகம் தூங்குவதே இல்லை மன்னி. பெரிய அத்தான் வந்து விட்டார். என்ன மீனா, ஏற்பாடெல்லாம் பலே ஜோராக செய்து விட்டாயே. மாடி ரூம் நன்றாக இருக்கிறது. கூட ஒட்டினாற் போல பாத்ரூம். கலெக்டர் மாப்பிள்ளை வந்தால் என்று நான் சிரிக்க முயன்றேன். ஆயாசம் என்னை கவ்விக் கொண்டது. எல்லோருக்கும் காஃபி பலகாரத்துடன் முன்கட்டுக்கு வந்தேன். குழந்தைகள் ஒரு பக்கமாக சூழ்ந்து கொட்டமடித்தனர். பெரியவர்கள் ஒரு பக்கம் குழுமி இருந்தனர். என்னை கண்டதும் எல்லோரும் என்னை சுற்றி தரையிலேயே அமர்ந்து விட்டனர். மீனாவுக்கு உடம்பு சரியாக இல்லையா? என்னடா என்று பெரிய அத்தான் தம்பியை கேட்டார். அவளுக்கு என்ன இப்போது என்றார் இவர். என் களைப்பை விட அவர் பதில் என்னை சித்திரவதை செய்தது. இல்லை மீனா, தீபாவளியானதும் நீ எங்களுடன் வந்துவிடு. கொஞ்ச நாள் ஓய்வு வேண்டும். சச்ச, உடம்பு சுத்த கேடாக இருக்கிறதே. இளைத்து கருத்து கன்னம் குழி விழுந்து. நான் எங்கே போவது அத்தையை விட்டு? அத்தைக்கும் என்னை விட்டால் இல்லை, எனக்கும் அவளை விட்டால் இல்லை என்று முணுமுணுத்தேன். எல்லோரும் பலகாரம் முடிந்ததும் புடவைகளை பார்வையிட ஆரம்பித்தனர். நான் இரவு சமையலுக்கு ஏற்பாடு செய்ய பின்புறம் சென்றேன். அங்கே காத்து கொண்டிருந்தார் என் கணவர் தயாராக. உனக்கு மூளை கோளாறா? அவர்கள் வந்து இறங்கினதும் இறங்காததுமாக அப்படி பேசுகிறாயே. மன்னிக்கு, உடம்பு சரியில்லை. நீ நான் சொன்னது அவர்கள் காதில் விழுந்திருக்காது என்றேன். எனக்கே வெட்கமாக இருந்தது என் செய்கை. மறுபடியும் இப்படி ஏதாவது அசட்டு பேச்சு பேசினால் பார். என்னால் முடியவே இல்லை. உடம்பு தள்ளவில்லை. கூட 2 ஆள் போட்டுக்கொள். அதற்காக? நான் அதற்கு பிறகு சற்று ஜாக்கிரதையாகவே இருந்தேன். வராத புன்சிரிப்பை இழுத்து பூசிக்கொண்டேன். இல்லாத சுறுசுறுப்பை முடுக்கி விட்டு கொண்டேன். பிறகு ஒரு தனிமை. மீனா, அம்மா என்ன இதே தென்னை புலம்பல்தானா என்று கேட்டார் பெரிய அத்தான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த இடம் எல்லாம் புதியதாக கட்டி அமைத்தாகிவிட்டது. பழைய ரேழி இருந்தாலும் திண்ணையை கட்டியாவது விடலாம். நீ பேசாமல் இரு, நான் வழி பண்ணுகிறேன் என்றார் அத்தான். அன்று இரவே 2 கொல்லத்துக்காரர் ஒரு வண்டி செங்கல் சிமிட்டி மணல் எல்லாம் வந்து சேர்ந்தன. காலையில் புழக்கடை ரேழியில் ஒரு பெரிய திண்ணை அடைத்து கொண்டு நின்றது. அதன் மீது கோணி போர்த்தி தண்ணீர் தெளித்து காப்பாற்றினோம் 4 நாட்கள். தீபாவளி நாளும் வந்தது. சம்பந்திகள் முதல் நாள் மாலை வந்து சேர்ந்தனர். எப்படியோ ஏற்பாடுகளில் ஒரு தகராறும் இல்லாமல் செய்து முடித்து விட்டேன். பெண் குழந்தைகள் வேறு இருந்தன. வீடு கலகலப்பாக இருந்தது. சித்தி சித்தி என்று என்னை சுற்றி வளைய வந்து உதவி செய்தனர். திண்ணை நன்றாக கெட்டிப்பட்டு விட்டது. அத்தையை மெதுவாக அழைத்து அந்த இடத்தில் அமர்த்தி விட்டோம். புது சிமிட்டி உடலை பாதிக்காமல் இருக்க ஒரு ஊஞ்சல் பலகையை போட்டு அதில் உட்கார்த்தி விட்டோம். அத்தையின் கூச்சலும் அடங்கியது. எனக்கே ஆச்சரியமாயிருந்தது. நான் போய், அத்தை, மாப்பிள்ளை உனக்கு நமஸ்காரம் செய்ய வந்திருக்கிறார் என்றேன். நான் திண்ணையிலேயே இருக்கிறேன், இங்கே வர சொல் என்றாள் மெதுவாக. நீதான் அங்கே வாயேன் அத்தை என்றான். திண்ணையை விட்டா? ஏண்டி, கண் தெரியவில்லை? அப்பா இங்கேதான் படுத்து கொள்வார். பெரிய சரீரம். காலை நீட்டினால் எதிரிலே சுவரில் போய் இடிக்கும். ராஜா குழந்தையாக இருந்தபோது இங்கே இருந்து மண்வெட்டியை தூக்கி போட்டு விட்டான். காரை கூட பெயர்ந்திருக்கிறது பார் என்று அத்தை துழாவினாள். புத்தம் புதிய திண்ணையில் எங்கே கிடைக்கப் போகிறது? தோ இருக்கிறது என்று பொழுகினேன். அத்தை தேடவில்லை. நானும் நிம்மதியாக உட்புறம் சென்றேன். அத்தை இப்பொழுதும் ஏதோ பேசிக்கொண்டாள். உறக்க கத்தவில்லை. வசைகள் பொழிவில்லை. பெரிய அத்தான், நீங்கள் டாக்டராக இருப்பது இன்றுதான் மிகவும் உதவியது. அத்தையை குணப்படுத்தி விட்டீர்களே என்றேன். அவள் வெறும் திண்ணையை தேடவில்லை மீனு என்றார் அத்தான். அதற்குள் யாரோ கூப்பிட்டார்கள். அவர் போய்விட்டார். நான் மட்டும் அத்தையையும் அவள் துழாவும் திண்ணையையும் பார்த்தபடி நின்றேன். அத்தையின் திண்ணை இந்த செங்கல்லும் சிமிட்டியும் சேர்த்து கட்டப்பட்டது அல்ல. அனுபவம் என்ற கல்லை வைத்து ஆசை என்கிற சாந்தை பூசி கட்டிய அந்த திண்ணையை தேடினாள் அவள். வயசு முதிர்ந்த பிறகு ஒரு தனிமை யாருக்கும் வரத்தான் வரும். உடன் இருந்து பழகிய கணவர் போய்விட்டார். பெற்ற குழந்தைகள் பெரியவர்களாகி பராமரிப்பின் பிடிக்கு எட்டாமல் போய்விட்டனர். தனக்கு ஒரு மனத்தன்மையை கொடுக்க பற்றுக்கோல், பழகிய ஆசைகள், பாசங்கள் யாவும் தாம். கட்டின புருஷனின் நினைவு, அந்த தோழமை, பெற்ற குழந்தைகளின் பாசம் யாவற்றுக்கும் இருப்பிடமாக இருந்தது அந்த திண்ணை. அத்தையின் அடிமனத்தில் வேறு ஒன்றிய பற்றுத்தான் இப்பொழுது வெளிவந்துவிட்டது. அன்பினால் எழுப்பப்பட்ட அந்த திண்ணைதான் ஆதாரமாக இருந்தது. சித்தி, மாப்பிள்ளை கூப்பிடுகிறார். உங்களோடு நின்று நாங்கள் படம் பிடித்து கொள்ள வேண்டுமாம்.
மூத்த பெண் மது அழைத்தாள். நான் அத்தையை ஒரு முறை பார்த்தேன். திண்ணையை தடவிக்கொண்டே என்னவோ சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் என் பெண்ணை தொடர்ந்து முன்பக்கம் போனேன். மாப்பிள்ளையும் சம்பந்திகளும் மிகவும் சந்தோஷமாக பேசினார்கள். அவர்கள் இறந்த 3 நாட்களும் எப்படி கழிந்தனவோ கனவாக இருந்தது. முன்னால் கவலைப்படுவதும் பாடுவதும் பெரியனவாக இருக்கின்றனவே தவிர நடக்கும்போது நிகழ்ச்சிகள் சாதாரணமாக நடந்து விடுகின்றன. தெருவில் குழந்தைகள் பட்டாசு வெடித்தபடி அவர்கள் தமக்கைகளுடனும் ஐக்கியமாகி விட்டனர் போலும். சம்பந்திகள் ஊருக்கு போன பிறகு கூடத்தில் விசிறியை முடுக்கிவிட்டு உட்கார்ந்தேன். மன்னியும் வந்து அமர்ந்து என் 2 கைகளையும் எடுத்து கொண்டாள். என் தங்கைகளும் இருக்கிறார்கள். மீனா, டில்லியிலே பக்கத்திலே இருந்து கூட ஒத்தாசைக்கு வரவில்லை. நீ முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எப்படித்தான் நடத்திவிட்டாய்? சம்பந்தியம்மாள் வேற உட்கார செய், அதை கொண்டு வா, இதை வை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறாள். நீயும் சளைக்காமல் சிரித்து சிரித்து செய்து முடித்தாயே அம்மா. உனக்கு நான் எப்படி? அழகாகத்தான் இருக்கிறது மன்னி. யார் வீட்டு வேலை இது? நானாக்கும் இந்த பஞ்ச காலத்திலே பெண்டாட்டி பிள்ளை சோறு? நான் பதில் சொன்னபோது எனக்கே பெருமையாக இருந்தது. எங்கள் மீனாவை என்னவென்று நினைத்து விட்டாய் நீ? என்றார் என் பெரிய அத்தான். எனக்கு பொற்கிரீடம் வைத்தது போல இருந்தது அந்த பேச்சு. அவ்வளவு அன்பு, ஒற்றுமை. நான் முன்னே சொன்னது தவறு. அத்தை மகனை மணந்து கொண்டால் அன்றி இந்த ஒற்றுமை வராது. மீனா, எங்களோடு வந்துவிடு. உடம்பு சற்று தேறின பிறகு. எப்படியத்தான் வர முடியும்? என் அத்தையும் நானும் வருவதானால் 2 கொல்லன், ஒரு வண்டி செங்கல் என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தேன். எல்லோரும் கூட சிரித்தனர். அன்பினாலே, அன்புக்காக நாம் எல்லோரும் ஒருவர் மனதில் ஒருவர் திண்ணை எழுப்பிக் கொண்டால் அதைவிட ஆதாரம் தேவையே இல்லை. அம்மா, உன்னிடம் இருப்பதில் மனம் எவ்வளவு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறது தெரியுமா? என்றார் அத்தான். உங்கள் அம்மாவுக்கு வயசாகிவிட்டது. பற்று பிடித்து ஆட்டுகிறது என்றாள் மன்னி ஒன்றும் புரியாமல். அந்த பற்று வாழட்டும் மன்னி. அன்பு பற்றுத்தான் உலகத்தை வாழ வைக்க வந்த பசை என்றேன். என் அத்தையும் திண்ணையும் எனக்கு அன்பு தெய்வமும் கோயிலும் போல தோற்றம் அளித்தனர். என் பேச்சை ஆமோதிப்பது போல கோயில் வான வேடிக்கையில் பூ உதிர்ந்தது. குழந்தைகளின் கொட்டம் காதை பிளந்தது. உள்ளத்தின் விளக்கிலும் பொறி பறந்து சுடர் விட்டது. கலைமகள் தீபாவளி மலர் இதழில் 1960ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.